அண்மைச் செய்தி, குற்றால அருவிகளில் அலைமோதும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம். குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சீராக நீர்வரத்து உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிதல் கணேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கணேஷ்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் சீசன் காலமாகும். அப்போது அண்டை மாநிலமான கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி என அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும். இதில் குளித்து மகிழ்வதற்காக பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வார்கள். இதே போன்று இந்த ஆண்டு சீசன் நிறைவடைந்த நிலையிலும் அவ்வப்போது பெய்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்து வந்ததாலும் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது வரை நீர்வரத்து சீராக இருந்து வருகிறது. இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாத காலம் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் குற்றாலத்திற்கு வருகை தந்து புனித நீராடிய பின்னரே சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதேபோன்று தற்போது மாலை அணிந்து விரதம் இருந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் சபரிமலைக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் இன்று காலை முதலே குற்றால அருவிகளில் புனித நீராடுவதற்காக பலாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதனால் குற்றால மெயின் அருவிக்கரைகள் முழுவதும் ஐயப்ப சுவாமிகளின் தலைகளாக காட்சியளித்தது. இதேபோன்று இன்று விடுமுறை காரணம் என்பதாலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் வர துவங்கியுள்ளது. இதனால் அருவிக்கரைகள் முழுவதும் கூட்டம் அலைமோதி வரக்கூடிய நிலையில் இப்பகுதியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்யாததால் ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதேபோன்று குற்றால வீதிகளில் உள்ள முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டு வருகிறது. எனவே பகுதியில் போதுமான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.